வணக்கம்மா. வணக்கம். திருச்சி ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜ் நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு நபர் சமூக ஆர்வலர்னு சொல்லி அவரை சொல்லிக்கிறாரு. அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கார். அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, திருமாவளவன் அவர்கள் அவர் வெளியிட்ட அவருடைய அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நீங்கள் சனாதன எதிர்ப்பு அது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கங்க. ரியாலிட்டி என்னென்னா, நீங்கள் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியுடைய அடுத்த முதல்வராக இருக்கக்கூடிய தற்போது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அவர் பண்ண தப்புக்காக பிராமணர்கள், அதாவது அதை சொல்கிறார் அவர் என்ன, பிராமணர்களை இழிவுபடுத்திட்டார் அவர். அதனால் அதுக்கு பிராச்சித்தமாக 3 ஜீயர்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்க பாதத்தை கழுவி அந்த தண்ணியை குடிச்சிட்டு பிறகு அவங்களுக்கு உபசரிப்பெல்லாம் பண்ணி அவங்க காலை வணங்கி அப்புறம் அவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துலாம் முடிச்சு செட்டில் பண்ணி அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி அவர் செஞ்சுருக்காரு. இது எதுக்காக செஞ்சுருக்காருன்னா, பிராமணர்கள் அவர் இழிவுபடுத்துகிறார் அப்படிங்கிறதுக்காகவும் 2026 எலெக்ஷனில் திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காகவும் அவர் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே, இப்போவே உங்களுக்கு 2 சீட்டு தான் கொடுக்குறாங்க, இந்த 2 சீட்டுக்கே நீங்கள் கை கட்டி வாய்ப்பூற்றி நீங்கள் அதை வாங்கிட்டு போகிறீங்க, நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த உதயநிதி உங்களுக்கு 1 சீட் தான் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு போட்டிருந்தார் அவர். இந்த ஒரு விஷயம் கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. உடனே மற்ற ஜீரர்கள்லாம் சேர்ந்து அவர் மீது ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. குற்றப்பிரிவு போலீஸார் கைது செஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி பார்க்குறீங்க? இதில் நீங்கள் சொன்ன அந்த நபர் சமூக ஆர்வலர். நீங்கள் எந்த சமூக ஆர்வலர்? அவர் சமூகத்துக்கு எதாவது பண்ணாரா? கிணறு வெட்டினாரா? எங்கேயாவது கட்டடம் எழுப்பினாரா? இல்லை மக்களுக்கு அன்னதானம் பண்ணாரா? என்ன சமூக ஆர்வலர்? பார்ப்பன சமூக ஆர்வலர்னு வேணால் சொல்லிக்கோங்க. அவர் திரும்ப திரும்ப அப்படி தான் பேசுகிறாரு. அவரோட காணொலி எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். மிக வேதம் படித்தவர்னு சொல்கிற இவங்கெல்லாம் இவ்வளோ மோசமாக கீழ்த்தரமாக மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறத பார்த்தா வேதனையாக இருக்குது. அது தவிர இவரோட கற்பனை எப்படி எல்லையே இல்லாமல் போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன இப்போ செய்தி ஒரு சாட்சியாக இருக்குது. கற்பனைக்கு எல்லையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு என்னவோ கூடவே இருந்து இவர் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த மாதிரி பார்த்துட்ருக்கார். இவர் தான் வேறு யாராக இருந்தால் வேறு வார்த்தை பயன்படுத்திடுவாங்க. நாங்கிறதுனால கொஞ்சம் டீசெண்டாக பேசுகிறேன். இவர் என்ன போய் பண்ணார்? இவர் போய் பார்த்தாராமா? சரி, இவங்க சொல்கிறாங்கல்ல பார்ப்பனர்களை இழிவுபடுத்திட்ட. பார்ப்பனர்களை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் எங்கேயுமே இழிவுபடுத்தினதே இல்லையே. அது நம்முடைய திராவிடர் கழகத்துக்கு, நம்முடைய திராவிடர் சித்தாந்தத்துக்கே எதிரானது இல்லையா? நம்முடைய தந்தை பெரியார் எத்தனை முறை சொல்லியிருக்காரு, அவருக்கு இல்லாத பார்ப்பன நண்பர்களே கிடையாது. அவர் எதிர்ப்பது எதை என்றால் அந்த எதேச்சாதிகாரத்தை. அந்த எதேச்சாதிகாரம் எங்கே இருந்தாலும் எந்த திசையில் இருந்தாலும் எதிர்க்கணுங்கிறது தான் அவர் சொல்லி கொடுத்தது. ஆனால் எந்த பிராமணன் என்கின்ற தனிநபர் மீதும் எனக்கு வெறுப்பு கிடையாதுன்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. அதே தான் நாம் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம். சனாதன எதிர்ப்புங்கிறது எது எந்த இடத்தில் எதேச்சாதிகாரம் செய்கிறதோ, எந்த இடத்தில் யார் அடக்குமுறை செய்கிறார்களோ அதைத்தான் நாம் கேள்வி கேட்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, சனாதனம் என்பது எல்லோருக்கும் சமத்துவம் பேசுவது, எல்லோருக்கும் சமநீதி பேசுவது அப்படின்னா அப்படி இருக்காங்களா இவங்க? அது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்புறம் இதை பேசிவிட்டதால் உனக்கு பாவம் வந்து சேரும், இதை பேசிவிட்டதால் உனக்கு இதை இப்படி நிவர்த்தி செய்யணும், பரிகாரம் செய்யணும் அப்படின்னா நீ இதையெல்லாம் பண்ணுன்னு இந்த வார்த்தையை சொல்லித்தானேப்பா 20 நூற்றாண்டா மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்க. நம்ம திரும்ப திரும்ப அதை தானே சொல்கிறோம். ஜோதிடம், பரிகாரம், நீ இந்த இடத்துக்கு போ, உனக்கு இந்த தோஷம் போகும், உன்னோட முற்பிறவி பாவம், நீ இப்போ இன்னும் முன்பிறவியில் செஞ்ச தீங்கால அந்த பாவத்தால் நீ இப்போ இப்படி பிறந்திருக்க. இப்படியாக இந்த கட்டுக்கதைகளை திரும்ப திரும்ப சொல்லி மக்களை ஏமாற்றி அவர்களை அச்சுறுத்தி அவர்களை நிமிரவே விடாமல் செய்கிறதானே பார்ப்பனர்களோட ஒரே வேலையாக இருக்குன்னு அதைத்தானே நாம் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கோம். அதைத்தானே சனாதன ஒழிப்பு, சனாதன எதிர்ப்புன்னு சொல்கிறோம். சரி, இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கமானவர்கள், எங்களுக்கு கோயில் தான் எங்களுடைய வீடுன்னு. கொரோனா பீரியட்னு ஒன்று வந்தது, ஊரடங்கு காலம்னு வந்தது. அப்போ யாராவது கோயிலுக்கு போனாங்களா இந்த பார்ப்பனர்கள்? அப்போ அந்த கோயிலில் கடவுளுக்கான அந்த இடத்த திறந்து, கருவறையை திறந்து 3 வேளை அவங்க ஆகமப்படி பூஜை செஞ்சாங்களா? அப்போ அவங்க நைவேத்தியம் காட்டினாங்களா? அந்த ஊரடங்கு பீரியடில் கோயிலெலாம் திறக்கப்படாமல் தானே கிடந்தது. அப்போ நீங்கள் சொன்ன ஆகமமோ அல்லது அந்த நைவேத்தியமோ அந்த மாதிரியான வழிபாட்டு முறையோ எங்கே போச்சு? அப்போ இது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதை. நீங்கள் பொதுவாக சரி, இன்னொன்று, இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கே வரலாம். இப்படியாக ஒரு வழிமுறையை செய்தார்கள்னு இவர் ஒரு கட்டுக்கதையை சொல்கிறாரு. அப்படி மற்றவங்களோட பாவத்தை நீங்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன புனிதமானவர்களாங்கிறதா எங்களோட ஒரே கேள்வியாக இருக்குது. நீங்கள் என்ன அப்படி சேவை செய்கிறீங்க? உங்களோட பாவத்தை எல்லாம் எனக்கு கொடுங்கப்பா, நீங்கள் நல்லபடி ஆயிடுங்க, நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னா அப்படி என்ன உங்களுக்கு ஒரு இது என்ன 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 சொல்கிறதுனே தெரியல.
உங்களோட பாவத்தை நான் சுமக்கிற அளவுக்கு நீங்க அவ்வளவு பெருந்தன்மையானவர்களா? பரந்த மனசு உங்களுக்கு இருக்கா? அப்படின்னா இதுல இருந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த பாவம் புண்ணியம் இந்த பிரம்மஹத்தி தோஷம் எல்லாம் கட்டுக்கதை. உங்களை ஏமாத்துறதுக்கு நான் சொல்ற வார்த்தை. நீ உங்களை அச்சுறுத்தி உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு இப்ப எங்கிட்ட அந்த பாவம் வந்து சேராதா? இல்ல இப்ப நீங்க ஒரு உதாரணம், அதான் நான் இப்ப நீங்க பரிகாரம் பண்ணுன்றீங்க, நீங்க அதை எங்கிட்ட கொடுத்துறீங்க, அப்ப அந்த பாவம் எனக்கு வந்து சேரும்ல, அப்ப என்னோட சந்ததியும் பாதிக்கப்படும்ல, அப்ப நான் அதை செய்வேனா? அப்ப நீங்க செய்றீங்க அப்படின்னா இது எல்லாமே கட்டுக்கதை. உண்மையில சொல்ல போனா நான் இதை பல இடங்கள்ல பேசியிருக்கேன். நாத்திகர்கள்னா யார் தெரியுமா? பார்ப்பனர்கள் தான் உண்மையான நாத்திகர்கள். ரைட். எனக்கு ஒரு டவுட். இப்ப நீங்க சொல்லும்போது இப்ப வந்து பாவத்தெல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களோட பாவத்தை எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்கன்னா இவங்க அர்ச்சகர்கள் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. அந்த இவ்வளவு பேர் வந்து மொத்த மக்களோட பாவத்தை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அப்ப வந்து மிகப்பெரிய பாவ மூட்டையாவும் பாவ குடனாவும் அவங்க தானே மாறுவாங்க. அவங்க அது எப்படி அதுக்கப்புறம் எப்படி அவங்களால மத்தவங்கள பாவத்தை இது பண்ண முடியும்? அதோட இன்டர் ரிசல்ட் எப்படி? அவங்களே ஒரு பாவத்துக்குள்ள நபர மாறிடுவாங்க. அப்புறம் எப்படி மறுபடியும் அவங்க பாவத்தை போக முடியும் அவங்களால? அதைத்தான் நீங்க கேளுங்க. கரெக்டா பகுத்தறிவின் அடையாளமா நீங்க மாறிட்டீங்க. தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசா மாறி நிக்கிறீங்க. கரெக்ட். இதைத்தான் நம்மளும் கேட்கிறோம். அவங்களே ஒரு கோடவுன் ஆஃப் ஆல் த சின்ஸ் அப்படின்னு ஆயாச்சுன்னா அப்ப அவங்களுக்கு பாவத்தை பற்றி அக்கறையே இல்லை. எல்லாருக்குமே ஒரு பாவம் செய்யறோம்னா பயம் வரும்ல, ஒரு அச்சம் வரும். ஐயோ இதனால ஏதாவது பிரச்சனை வரும்னு ஒரு சின்ன துணுக்குன்னு ஒரு மனசு வரும்ல. பட் இவங்களுக்கு எதுவுமே வரலன்னா அப்போ முற்ற முழுக்க இவங்க நினைக்கிறாங்க இது எல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கு நான் பண்ற கட்டுக்கதைப்பா, நீ ஏமாந்து போய் என்கிட்ட எல்லாத்தையும் பண்றியே அப்படின்னு மற்றவங்களோட பாவத்தை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இவர்கள் புனிதமானவர்களா? அப்படி பாவத்தை இவங்க தீர்க்க முடியும்னா இவங்க தான் கடவுளாங்கிறதா ஒரே கேள்வி. அப்புறம் இவங்க பாதத்தை கழுவணும், இவங்களுக்கு சோறு போடுவதுங்கிறது தமிழ்நாட்டுல இல்ல உலகத்துல எல்லாருக்கும் இயல்பு. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவு கொடுப்பதுங்கிறது அது இயல்பான விஷயம். இவங்க யாருக்காவது கொடுத்துருக்காங்களா? நீங்க நினைச்சு பாருங்க. இவங்க என்னைக்காவது கோயில் நீங்க ஜென்ரலான விஷயங்களை ஒரு விமர்சனம் முன் வைக்கிறீங்க. இப்போ இந்த இஷ்யூஸ்குள்ள பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் பேசின விஷயத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நரசிம்மன் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய நெருக்கடி எதனால் வந்துச்சு? அவர் எதுக்கு அந்த விளக்கம் கொடுக்குறான்ற கேள்வி ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னா அவர் வந்து துணை முதல்வராக இருக்க உதயநிதியை அவமானப்படுத்திட்டாரு இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காரா? அல்லது திமுக கூட்டணி கட்சி தலைவர் ஒரு முக்கியமான தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவரை வந்து இந்த மாதிரி இப்படி பேசியிருக்காரு, அவர் அவமதிக்கும் வகையில் பேசிட்டாரு அப்படிங்கிறதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? எதன் அடிப்படையில் நடவடிக்கை? இல்லையே, நீங்க முதல்ல படிச்ச அந்த செய்தியின்படி இந்த ரெண்டுமே இல்லை. அவர் மேல ஜீயர்கள் புகார் கொடுத்திருக்காங்க. ஜீயர்கள் என்ன புகார் கொடுத்தாங்க அது தெரியுமா உங்களுக்கு? இவங்க தனிப்பட்ட முறையில் பேசிக்கொண்டு அந்த செய்தியை இவர் பொதுவெளியில் வெளியிட்டு விட்டார். அந்த நம்பிக்கை துரோகம். அது ஜீயர்களோட ஜீயர்கள் தனிப்பட்ட முறையில் பேசினது இவர் வெளியிட்டாரா? இவர் வெளியிட்டாரா? ஜீயர்கள் பேசிட்டாங்கன்னா அப்ப நடந்தது உண்மையா? சம்பவம் நடந்தது உண்மையா? ஒரு கான்வர்சேஷனை வெளியிடுறாங்க. அதுதான் அது நடந்ததா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இப்ப உங்களை நம்பி நான் பேசுறேன் தனிப்பட்ட முறையில அப்படிங்கும் போது நீங்க அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இதை நான் வெளியிட போறேன் பொதுவெளியில அப்படின்னு சொல்லிட்டாது நீங்க செய்வீங்களா இல்லையா? அந்த மாதிரி இல்லாம இவர் தனிப்பட்ட முறையில் நடந்த உரையாடலை பொதுவெளியில் வெளியிட்டு விட்டாருங்கிறது தான் பிரச்சனை. அதை தவிர திரும்பவும் நம்முடைய அன்பான அண்ணன் சகோதரர் திருமாவை பற்றி திரும்ப திரும்ப இவர் பேசிட்டே இருக்காரு. 2 சீட்டுக்கு நீங்க தேய்க்கிறீங்க அப்படின்ட்டு. இவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் கூட்டணின்னு எதிர்கட்சியில இப்போ அவங்களோட கூட்டணியில இருந்து தானே அவங்க 4 சீட்டை பெற்றாங்க. அந்த கூட்டணியில கூட இல்லைன்னா இவங்க எங்க போய் நிப்பாங்க? 4 சீட் கூட வந்திருக்காது இல்ல பிஜேபிக்கு. தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு 4 பிஜேபி எங்க இருந்து வந்துச்சு? இவர்கள் யாரை சார்ந்தவர்கள்? இந்த சமூக ஆர்வலர்னு சொல்றீங்கல்ல, இவர் யாரு? பிசிகால இருந்து வந்திருக்காரா? பிசிகாவா அவரு? நிச்சயமாக இருக்காது. அவர் எல்லா காணொலியிலும் பெருமையா சொல்வார். நான் சமூக ஆர்வலர்னா கட்சியில இருக்கணும் இல்ல, பொதுவா எல்லா சமூகத்தையும் ஆர்வலர். ஆமா, அது நல்ல சிந்தனை, உங்களோடது பாராட்டுறேன். ஆனா இவர் அப்படியேதான் பண்ணி என்னைக்காவது பிசிகாக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்காரா? அல்லது இந்துக்கள் என்று சொல்கிற இந்த வைசியர்கள், சத்திரியர்கள், அருந்ததியர் இவங்களுக்கு ஏதாவது குரல் கொடுத்திருக்காரா? இல்ல பாதிக்கப்படுகின்ற மணிப்பூர் பெண்களுக்காக அல்லது பில்கிஸ் பானுக்காக குரல் கொடுத்திருக்காரா? அப்படியெல்லாம் இல்லையே. இவர் குரல் கொடுப்பது எல்லாமே பார்ப்பனர்களுக்காக மட்டும்தான். அப்போ இவர் பிஜேபி, முற்ற முழுக்க பிஜேபி. அந்த பிஜேபியின் சாயத்தை தான் திரும்ப திரும்ப கழுவி ஊத்துறார். வாஷிங் த லினன் இந்த பப்ளிக்ன்ற மாதிரி இவர் தன்னுடைய பிஜேபி சாயத்தை கழுவிக்கிட்டே இருக்கார். இல்லை, இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ வந்து அண்மையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து சனாதனத்தை பற்றி விமர்சித்து அவர் பேசியிருந்தாருன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து சனாதனங்கிறது ஒரு கான்செப்ட், ஒரு தத்துவம் அடிப்படையில் ஒரு சனாதனம்ங்கிறது ஒரு தத்துவமே இல்லை. இவங்க அந்த வார்த்தை ஜார்கன்லாம் சொல்லி என் கேள்வி நான் முடிச்சிடறேன்.
இப்போ சமீபத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதனம் பற்றி பேசியிருந்தார். அது வந்து சனாதனங்கிறது ஒரு கருத்தில் சார்ந்த ஒரு சப்ஜெக்ட் அது. பட் வந்து இங்கே குறிப்பிடப்படுறது என்ன விஷயமா இருக்குன்னா, பிராமணர்களை வந்து உதயநிதி அவமானப்படுத்திட்டாரு, அதுக்கான ஒரு பிராச்சித்தமா அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமணர்களை அவமானப்படுத்த மாதிரி இன்சிடென்ட்டில் உதயநிதி ஈடுபட்டாரா? அது என்ன சொல்ல வராரு இப்போ? நிச்சயமா இல்லையே. அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அந்த மாநாட்டில் பேசினது எதேச்சாதிகாரத்தை யாராக இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுப்பதுங்கிறது திராவிட மண்ணின் அடையாளம். எதேச்சாதிகாரத்தை எதிர்ப்பதுங்கிறது, அதுக்கு இவங்க கொடுக்கிற வார்த்தை தான் சனாதனம். இவங்க தானே அந்த வார்த்தையை தொங்கிட்டு இருக்காங்க. இந்த பார்ப்பனர்கள் தானே அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சமதர்மம்னு தானே சொல்றோம். இவங்க என்னைக்காவது சமதர்மம் சொல்லியிருக்காங்க? ஆளுநர் ஆர்.என். ரவி சொல்றாரு சனாதனம்னா சமதர்மம், எல்லாத்தையும் ஒண்ணா மதிக்கிறதுன்னு ஒரு வியாக்கியானம் சொல்றாரு. அடடா, அதை படிச்சப்ப நான் ஐயோ, தந்தை பெரியாருக்கு வாரிசால வந்து நிக்கிறாரு ஆர்.என். ரவி. நான் நினைச்சேன் திருவள்ளுவருக்கு வாரிசா வந்துட்டாரு, வள்ளலாருக்கு வாரிசா வந்துட்டாரு, ராமானுஜருக்கு வாரிசா வந்துட்டாரு ஆர்.என். ரவின்னு நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். எப்படி இவர்களுக்கு இப்படி தோணுது? சனாதனம் என்பது சமதர்மம், சனாதனம் என்பது சமத்துவம்னு சொல்றாரு. சனாதனமும் சமதர்மமும் எதிர் துருவம். வட துருவமும் தென் துருவமும் மாதிரி, எண்ணெயும் தண்ணியும் மாதிரி ஒட்டவே ஒட்டாது. சனாதனம் என்பது அடக்குமுறை, சனாதனம் என்பது பிரிவினை, சனாதனம் என்பது எதேச்சாதிகாரம். அதைத்தான் நம்முடைய துணை முதல்வர் பேசினார். அதை எங்கே இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒழிக்கணும், யாரா இருந்தாலும் மட்டுப்படுத்தணும், இல்லாமல் ஆக்கணுங்கிறத அவர் பேசினதோட சாரம். ஆனா இவர்கள் அதை திரித்து பார்ப்பனர்களுக்கு எதிராகன்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க சனாதனமா இருக்கீங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இவங்களே ஒத்துக்கிறாங்களா இல்லையா? சனாதனமா இருக்கோம் அப்படின்னா நாங்க பிரிவினை பேசுறோம்னு அர்த்தம், சனாதனமா இருக்கோம் அப்படின்னா நாங்க எதேச்சாதிகாரம் பண்றோம்னு அர்த்தம். சரி, ரைட், ஓகே. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த சப்ஜெக்டில் விட்டுருவோமே, இப்போ இந்த சனாதனம் பற்றி பேசின அந்த விஷயத்தை தான் வந்து இந்த சர்ச்சைலாம் ஆரம்பிச்சு, அதை வச்சு தான் வந்து உதயநிதி சென்ட்ரிக்காக வந்து சப்ஜெக்ட் மாறுச்சுங்கிறத பார்த்தோம். இது நேஷனல் நியூஸாக கூட இது மாறுச்சுங்கிறதெல்லாம் கவனிச்சோம். இப்போ வந்து அது சார்ந்து வந்து பல வழக்குகள்லாம் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ வரையுமே கூட அந்த பிரச்சனைக்கெலாம், அதாவது சட்ட ரீதியான போராட்டம், வெளியில் கான்ட்ரவர்சி, இதெல்லாம் எல்லாமே இருந்தால் கூட உதயநிதி வந்து இன்னும் அந்த விஷயத்தில் அவர் எப்படி இருக்கார், தன்னோட ஸ்டாண்டில் அவர் எப்படி இருக்கார்? அப்போவே சொல்லியாச்சு, நம்முடைய துணை முதலமைச்சர் எங்களுடைய அன்பான தம்பி, அப்படிதான் உரிமையாக நாங்கள்லாம் சொல்கிறோம். இளைஞர் அணியோட செயலாளர் ஐ ஸ்டாண்ட் இன் மை கான்செப்ட்னு தான் சொன்னார், ஐ ஸ்டாண்ட் இன் மை வேர்ட்ஸ்ன்னு தான் சொன்னார். என்னுடைய கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேங்கிறத அவர் சொன்னது. இவங்கள மாதிரி ஆர்.என். ரவி இப்போ நீங்கள் சொன்னீங்க சனாதனம் தான் சமதர்மம்னு இப்படி உருட்டி புரட்டி எல்லாம் பேசவே இல்லை. சனாதனம் என்பது எதேச்சாதிகாரமாக இருந்தால் அதை எதிர்க்கிறோம். அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற எல்லாரும் அதைத்தான் ஒத்த குரலில் சொல்கிறோம். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஓகே. ஆனால் வந்து இப்போ இந்த சனாதனம் பற்றின அந்த விஷயம் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக அதுக்கான புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் வந்து வெவ்வேறு பகுதியில் வெவ்வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் வந்து ஒரு கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு இருக்க ஒரு கட்சி, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுடைய டெபுட்டி சிஎம்மாக இருக்கக்கூடியவர் அன்றைக்கு சிஎம்மாக இருந்தார். அப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுடைய அது ஏதோ ஒரு வகையில் அவங்களோட உணர்வை, நம்பிக்கையை பிலீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தை அவர் பேசின சரிதானா? அது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் நடந்த ஒரு மாநாடு. அதில் பேசுறதுக்கு இதுதானே உண்மையான சப்ஜெக்ட். இதை தவிர வேற எதை நீங்க பேச முடியும்? எல்லாருக்குமான சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும், எல்லாருக்குமான சமத்துவத்தை ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு. வேரோடும் வேரடி மண்ணோடும் இந்த தீமைகளை அழிக்க வேண்டும்னு சொல்றதுல என்ன தப்பு? அதைத்தானே மனுநீதி திரும்ப திரும்ப மனு தர்மம்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்களிடம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் நீங்க வந்து ஒரு வெளிப்படையான தேர்தல் தீக்கா பேசலாம். திராவிட கழகம் எவ்வளவு வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம், அது வேற ஃபோரம். பட் இது முற்றிலும் வேற ஃபோரம். இதனுடைய பிரதிநிதியாக இருந்துட்டு அவர் பேசுறது அப்படிங்கிறது எலெக்ஷனில் தேர்தல் அரசியல் பங்கெடுக்கக்கூடிய திமுகவோ இல்லை உங்கள் கூட்டணிக்கோ அது எந்த விதமான நெருக்கடி அமைஞ்சிச்சு இல்லை இதே மாதிரியான பிரச்சாரத்தை இந்தியா ஃபுல்லாக உங்களால் கொண்டு போக முடியுமா? ஏன்னா உங்கள் அரசியலுங்கிறது மோடி வெல்த்துற அரசியலாக இருக்குது. நாட் ஒன்லி தமிழ்நாடு உங்கள் அரசியல் அப்படிங்கிறது இப்போ லார்ஜ் நேஷனல் பாலிட்டிக்ஸாக இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் உங்களை கொண்டு போக முடியுமா? சரியான ஸ்ட்ராட்டஜி தானே? இல்லை, நீங்கள் தேர்தல் அரசியல் மட்டும்தான் நம்மளோட கொள்கைன்னு நினைக்கிறீங்க. இந்த கோயில் நுழைவு போராட்டம்லாம் தந்தை பெரியார் ஆரம்பிச்சப்போ தேர்தல் அரசியல் அல்லது வாக்கு அரசியல், கட்சி அரசியல் இதுக்கெல்லாம் வரவே இல்லையே. அப்போ மக்களை எது அடக்குகிறதோ, மக்களை எது உரிமைகளை பறிக்கிறதோ அதற்கு எதிராக குரல் கொடுப்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளமாக இருந்திருக்கு. அதனால தானே இவ்வளோ உரிமைகளை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறோம். கோயில் நுழைவுங்கிறது மட்டுமே இல்லை, பெண்களுக்கான உரிமைகள். பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னது ஒரு சமூகம், ஆனால் அவர்கள் படிக்க வைத்தது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். பெண்கள் கல்லூரிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது ஒரு சமூகம், ஆனால் அவர்களை கல்லூரிக்கு வரவழைத்து ஒரு டிகிரி ஹோல்டராக மாற்றியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தானே.
அது மாதிரி பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னாங்க. நீ வேலைக்கு வா, உனக்கான இடஒதுக்கீட்டை நான் கொடுக்கிறேன்னு. இப்போ தமிழ்நாடு முழுக்க நீங்க போய் சுத்தி பார்த்தீங்கன்னா தாசில்தார் என்று சொல்லப்படுகிற அந்த பதவிகள், மேலாண்மை பதவிகளில் பெரும்பாலும் பெண்கள் இருக்கிறார்கள். அந்த 50% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அது மாதிரி ஊராட்சி ஒன்றிய பதவிகளில் மேயர்கள் எத்தனை பெண்கள், இதையெல்லாம் மாற்றம் தானே. கட்சி அரசியல்ல ஈடுபடாத ஒரு கட்சி பேசலாம், நீங்க பேசலாமான்னா நாம் தான் பேசியாக வேண்டும். இந்த மாற்றங்களை எல்லாம் நாம தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இப்போ ரங்கராஜன் நரசிம்மனோட சப்ஜெக்ட்ல இப்போ அவருக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அவர் பேசிட்டாரு, சிறைப்படுத்தப்பட்டிருக்காரு பார்க்குறோம். வெளியில வருவாரா அல்லது அவர் மன்னிப்பு கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த விஷயம் எப்படி நான் பார்க்குறேன். கரெக்டா கேட்டீங்க. மன்னிப்பு கேட்பது என்பது அவருடைய குல வழக்கம். அதாவது இல்ல, அவரோட குல வழக்கம், குல தர்மம். அது சாவர்கர் எழுதாத மன்னிப்பு கடிதங்கள். தவறுன்னு ஒண்ணு செஞ்சுட்டா அடுத்து அதோட சிறைப்படுத்தப்படுறது எதுக்காக? அந்த தவறு அதை உணரணும் அப்படிங்கிறது தான். உணர்றதுங்கிறது மன்னிப்பினுடைய அடையாளம் தான். அதை உணருது அப்படிங்கிறது நீதிமன்றம் அதை தான் பார்க்கும். அதனால அவருக்கு அடுத்த கட்டமா சட்ட ரீதியான என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்குறேன். சரி, அப்படின்னா எல்லாருமே தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளில வந்துடலாமே. எதுக்கு ஜெயில்னு இருக்கு? எதுக்கு இந்த மாதிரி சிறை தண்டனை? எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, கட்டமைப்புகள்லாம்? எல்லாருமே மன்னிப்பு கடிதம். அப்போ இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட எத்தனையோ தலைவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். யாரும் சாவர்கர் மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வரலையே. அவர் ஒன்றும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடல, அதுவே நான் சொல்லிடுறேன். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாமலே கூட அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு தானே வெளியில வந்தாரு. அது இவர்களுக்கு வழக்கமானது தான். ஏன் நம்ம இவங்களை சார்ந்த ராஜா கூட மன்னிப்புன்னு சொல்லிடுவார். எந்த விதமான மோசமான வார்த்தையும் சொல்லிட்டு மன்னிப்புன்னு சொல்லிடுவாரு. அவங்களுக்கும் சரியாயிடும். சமீபத்திலே நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதனால இது நடவடிக்கை எப்படி இருக்கும் இனிமேல் அப்படிங்கிறது நான் ஹேஷியமா சொல்ல முடியாது. ஆனால் மன்னிப்பு என்று வந்தால் இவர்கள் முதல்ல போய் எழுதி கொடுத்துருவாங்க. ஓகே, விரிவான ஒரு இடம். மிக்க நன்றி. நன்றி.